ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணியிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து டேரெக்டாக அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே இதில் ஃபுல்லாக நான் எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன சேஞ்ச் பண்ணது வீடியோ கடைசியில் சொல்கிறேன், கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. இதில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேமராவை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து கேமரா வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஸ்டார்டிங்கில் மை கேர்ள்னு இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், எடிட் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து வரும். அதில் வந்து போய்க்கோங்க, எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா இதில் அந்த மை கேர்ளுங்கிற வேர்டு இருக்கும். இதை வேணும் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு வேறு வேர்டு கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாற்றிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை வேணால் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மேலே பிஎன்ஜி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டிச்சுக்கு மேலே அந்த ஸ்டார் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் வச்சுருக்க எல்லா இமேஜஸும் இதில் வந்து ஷோ ஆகும். அதாவது ஃபைல் மேனேஜர் மாதிரி ஷோ ஆகும் எல்லா இமேஜுமே. அதில் வந்து உங்களுக்கு தேவையான பிஎன்ஜிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிஎன்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணதா கூட ஓகே. இல்லை சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எப்படி இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நீங்கள் நிறைய இமேஜ் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபஸ்ட் லிரிக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு பிஎன்ஜி இருக்கும், மெயின் பிஎன்ஜி. அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோட பிஎன்ஜி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் பிஎன்ஜி. இந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் வேறு பிஎன்ஜி வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்டு வந்து எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எப்படி இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அதை கட் பண்ணுறதுன்னு. அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியலில் கொடுத்துக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணதை பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. இதில் 2 டெக்ஸ்ட் இருக்கும், 2 ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் போங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா மேலே வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு மேலே 3 லைன் இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபாண்ட்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம பெருசாக இதில் எடிட் பண்ண போதில்லை, நான் ஆல்ரெடி எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன் ப்ரீசெட்லேயே. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா வீடியோவுமே, சரி எல்லா டெக்ஸ்ட்டுமே. எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சாங் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடிட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ வந்து எடிட் பண்ணலான்னு அதே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டுட்டோரியல் வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டுறேன், அதையே ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கிறேன், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, இந்த ஃபாண்ட் நல்லா இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஃபாண்ட் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேட்டும் முடிஞ்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது வீடியோ. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைனலாக நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணதும் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அது வந்து 1080p வந்து வச்சுக்கோங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏரோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.